வார்த்தை எங்கே இருக்கிறதோ அங்கே பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார். வார்த்தை எங்கே இருக்கிறதோ அங்கே விசுவாசம் எழும்புகிறது. வார்த்தை எங்கே இருக்கிறதோ அங்கே கிருபை எழும்புகிறது. சத்தியம் எங்கே இருக்கிறதோ அங்கே விடுதலை வருகிறது. சத்தியம் எங்கே இருக்கிறதோ அங்கே சுகம் வருகிறது. அவர் வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிற தேவன். அப்ப நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை வச்சுக்கிட்டு நீங்க ஜெபம் பண்ணுகிற போது என்ன ஆகுதுன்னா, அங்க சுகம் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு, அதாவது சுகமளிக்கிற வசனத்தை வைத்து நீங்க அதன் அடிப்படையில நீங்க அறிக்கை பண்ணி நீங்க ஜெபம் பண்ணுகிற போது, ஸ்தோத்திரம் பண்ணுகிற போது, அப்ப என்ன நடந்துருது அப்படின்னா, வார்த்தையாகி இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் இணைந்து கொண்டு அந்த வசனத்தோட அர்த்தம் சுகம்ங்கிறதுனால சுகமளிக்கும் ஆவியானவராக, சுகமளிக்கும் தேவனாக செயல்பட ஆரம்பிக்கிறார். அப்ப தேவ பிரசன்னம் எழும்பி உங்களுக்குள்ள தெய்வீக சுகம் உண்டாகிறது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.